சதி, அதாவது உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்ச சட்டம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிசம்பர் 4, 1829 அன்னைக்கு அப்போதைய வங்காள கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் பிரபு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. கணவனை இழந்த பெண்களை அவங்க கணவரோட சிதையிலேயே உயிரோட எரிக்கிற அந்த கொடூரமான சதி பழக்கத்தை மொத்தமா ஒழிக்கிறது தான் அந்த சட்டம். சரி, முதலாவதா இந்த தடை அவ்வளோ சுலபமா வந்துடல. வங்காள சதி தடுப்பு விதி 1829ன்னு வந்த இந்த சட்டம் விதவைகளை கட்டாயப்படுத்தி எரிக்கிறது ஒரு குற்றம்னு சொல்லுச்சு. ஆனா பழமைவாதிகள் சும்மா இல்ல, இது எங்க ஹிந்து மத உரிமையில தலையிடுறீங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. கடைசியில 1832ல லண்டன்ல இருந்த பிரிவி கவுன்சில் இந்த தடையை உறுதி செஞ்சது. மனித உரிமை தான் எல்லாத்துக்கும் மேலான ஒரு வரலாற்று தீர்ப்பு கொடுத்தது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துக்கு முன்னாடியும் சதியை தடுக்க நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இதை முழுசா தடை செஞ்சாரு. 1515லேயே போர்த்துகீசியர்கள் கோவாவில் தடை செஞ்சாங்க. ஆனாலும் கையூட்டு, சமூக அழுத்தம்னு பல காரணங்களால இந்த கொடூரம் அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. கடைசியா 1829க்கு அப்புறமும் இந்த போராட்டம் முடியல. இதுதான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு பல வருஷத்துக்கு அப்புறம் 1987ல ராஜஸ்தான்ல ரூப் கன்வர்னு ஒரு 18 வயசு பொண்ணு சதிக்கு பலியானாங்க. இந்த ஒரு சம்பவம் நாட்டே உலுக்கிச்சு. இதோட விளைவா 1988ல இந்திய நாடாளுமன்றம் இன்னும் ரொம்ப கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தது. ஆக டிசம்பர் 4, 1829ல கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் மனிதநேயம், பழமைவாதத்தை எப்படி வெல்லுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது.